ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே மதி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொள்ளு துவையல் எப்படி செய்கிறதுங்கன்னு தான் பார்க்க போகிறோம். அது என்னோடய ஸ்டைலில். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஜேகே மதி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொள்ளு துவையல் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொள்ளு எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு ஒரு ஹாஃப் கப்பு கொள்ளு எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 4, 5 பூண்டு, வரமிளகாய் நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரமிளகாய், நான் ஒரு 4, 5 மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வடக்கடல பருப்பு இருக்குது சொல்லுவோம், பொரியல் கடலப்பருப்பு சொல்லுவாங்க இல்லையா அது. அப்புறம் கொஞ்சோண்டு புளி, தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். சரி வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இது மாதிரி ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நம்ம எடுத்துருக்க கொள்ளு போட்டுக்கலாம். நம்ம ஆயில் ஆட் பண்ணி அது வறுக்கிறதா இருந்தாலும் வறுத்துக்கலாம், இல்லாட்டி வெறுதாவே வறுக்கிறதா இருந்தாலும் வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, லைட்டாக அந்த ப்ரௌனிஷாக லைட்டாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம், அந்த கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெள்ளைப்பூடு, மிளகா, புளி எல்லாம் சேர்த்து வதக்கிட வேண்டியதுதான். சரி வாங்க இப்போ இந்த கொள்ளோட நன்மைகள் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இந்த கொள்ளு வந்து எப்படி சொல்கிறதுனா, சித்த மருத்துவத்தில் ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு. சித்த மருத்துவத்தில் கொள்ளு இல்லாமல் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம கொள்ளு சாப்பிட்ற மூலமாக நம்ம உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்சிரும். இது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த கொள்ளு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இந்த கொள்ளு சூப்பு செய்யலாம், கொள்ளு துவையல், கொள்ளு குழம்பு, இது மாதிரி நிறைய இது செஞ்சு சாப்பிட்லாம். வெறும் கொள்ளை கூட வேக வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, மலச்சிக்கல்லேருந்து இந்த கொள்ளு சாப்பிட்டோன்னா மலச்சிக்கல் நோயிலேருந்து விடுபடலாம். பார்வை குறைபாடாக இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த மென்சரேஷன் ப்ராப்ளம் நிறையா இருக்கும் பார்த்திங்களா, அவங்களுக்குலாம் இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இந்த கொள்ளு வந்து இருக்கிற பருப்புலேயே ரொம்ப ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா இந்த கொள்ளு தான். ஒரு 100 கிராம் கொள்ளில் 23 கிராம் ப்ரோட்டீன் இருக்காமா. அதனால் இந்த கொள்ளு வந்து ரொம்ப இன்றியமையாததுன்னு சொல்லி சொல்லலாம். இப்போது நம்மளுக்கு இந்த சளி, காய்ச்சல் வருது, உடம்பு சரியாமல் போகுது அப்படின்னு சொன்னோம்னா இந்த கொள்ளு சூப்பு வச்சு கொடுத்தாவோ, இல்லை கொள்ளு பொடி ரெடி பண்ணி வச்சுட்டு கொள்ளு சாதம் செய்வாங்க, அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டாவோ நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சுறுசுறுப்பாக இல்லாமல் சோர்ந்து போயிருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் இதை கொடுத்தோன்னா நல்லா அந்த டே ஃபுல்லாகவே நல்லா இன்ஆக்டிவாக இல்லாமல் ஆக்டிவாக நல்லா இருப்பாங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இது வதங்கினோன்னே இறக்கி ஆற வச்சிடலாம். இப்போ கொஞ்சோண்டு புளி, ரொம்ப புளி சேர்க்கணும்னு இல்லை, நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இந்த துவையிலே நம்மளுக்கு வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதெல்லாம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அப்படி போட்டு தொக்கா செய்கிறதுனால செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா தேங்காய் போட்டால் அது நெக்ஸ்ட் டே இருந்துச்சுன்னா அது கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக நான் தேங்காய் போடலை. அதனால் தேங்காய் போடாமல் தேங்காய் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். வெங்காயம், தக்காளி எதுவுமே போடலை. நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான். சட்டுன்னு செஞ்சிடலாம் ஒரு 2 நிமிஷத்தில். இப்போ கொள்ளு நம்ம வறுத்து வச்ச கொள்ளு ஆறிடுச்சு. அதை இப்போ நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் அந்த வறுத்து வச்ச கொள்ளு, அப்புறம் தனியாக நம்ம மிளகாய், வெள்ளைப்பூடு, பருப்பு இதெல்லாம் போட்டு வதக்குறோம் பார்த்திங்களா, அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு கை வைக்கக்கூடாது, கை வச்சா கெட்டு போயிடும். ஸ்பூன்லேயே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு அது வந்து எப்படின்னா அரைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கொள்ளுங்கிறது பருப்பு தானே, அதனால் கொஞ்சம் நர நரன்னு தான் இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா அரைச்சிட்டோன்னா நல்லா வலுவலுன்னு நம்ம நார்மலாக சட்னி பண்ணுவோம் இல்லைங்களா, துவையல்லாம் வீட்டில் பண்ணுவோம்ல, அது மாதிரி லெவலுக்கு பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்தாச்சு. இதை அப்படியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு தாளிப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு அதை தாளித்து இதில் கொட்டிடுவோன்னா முடிஞ்சிச்சு. தண்ணி வந்துட்டு அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி ஆட் பண்ணோன்னா சட்னி மாதிரி ஆயிரும், அப்புறம் துவையல் மாதிரி இருக்காது. அந்த கொள்ளு வந்துட்டு பெரியவங்க தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, சின்ன பிள்ளைங்களுமே சாப்பிட்லாம். உண்மையாலுமே உடம்புக்கு அவ்வளோ நல்லது இருக்குது. நம்ம காலையில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காலையில் எம்ப்டி ஸ்டொமக்கில் இந்த கொள்ளு தண்ணி குடிச்சிட்டே வந்தோன்னா ஒரு 10 டேஸ் குடித்தாவே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கொள்ளு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம நார்மலாகவே கொள்ளு வேக வச்சு அதில் வெங்காயம், தேங்காய்லாம் போட்டு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம கொள்ளு துவையல் ரெடி ஆயிடுச்சு. அதில் சின்னதாக நான் ஒரு தாளிப்பு கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு நம்ம டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், மெயின் டிஷ்ஷாக கூட வச்சுக்கலாம். சுட சுட சாதம் போட்டு அதில் இந்த கொள்ளு துவையல் போட்டு கொஞ்சம் நீங்கள் நெய் சாப்பிட்றீங்க அப்படின்னா நெய் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள்.
டேஸ்ட்டு வாய் திறந்து சொல்கிறதுக்கே வழி இல்ல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் வீட்டில் என்ன பண்ணியிருந்தேன்னா, சாப்பாடு, ரசம், கொள்ளு துவையல் தான் பண்ணியிருந்தேன். இங்கே ரொம்ப மழையா, சரி மழைக்கு இதமாக நல்லா ரசம் சாப்பாடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குமே அப்படின்ட்டு சைட் டிஷ்ஷாக என்ன பண்ணலான்னு யோசித்தேன். சரி கொள்ளு துவையல் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன். இந்த சுட சுட சாப்பாட்டில் இந்த துவையல் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டுட்டு அது கூடயே ரசம் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சொல்லவே தேவையில்லைங்க. ரொம்ப யம்மியாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னும் வேறு எந்த மாதிரி டிஷ்ஷு செஞ்சு காட்டலாங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஓகே பாய். நம்ம இன்னொரு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.